இந்த நாளிலும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நமது ஆண்டவருக்கும் நம்முடைய ஆலயத்தின் அங்கத்தினர்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் விழாக்குழு அங்கத்தினர்களுக்கும் கூட்டினருக்கும் ஏஎஃப்ஜி வக்ரா மசைகளுக்கும் அங்கத்தினர்கள் மற்றும் தலைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் கூறி வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு திருச்சபையின் ஊழியங்களும் நாம் பெறும் நன்மைகளும். திருச்சபையின் ஊழியங்களான சிறைப்பணி, தொழிலாளர் பணி மற்றும் ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங்ஸ் அனைத்திலும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பது நமது ஜெபமாகும். அதனை குறித்தே இன்று நாம் கொஞ்சம் சற்று விரிவாக தியானிக்க இருக்கின்றோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் உள்ள இறைவனை சிறப்பாக இச்செய்தியை கொடுக்க அடியேனையும் பயன்படுத்த வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தார். அவர் சிலுவையில் அறையப்பட சில வாரங்களே இருந்தனர். அப்பொழுது இயேசு அவர்கள் சீஷர்களுக்கு சில முக்கியமான உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் எருசலேம் போகும் வழியில் போதித்து வந்தார். விட்டு கொடுக்காமல் விடாமுயற்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்த விதவியின் உவமைதான் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பாடம் லூக்கா 18வது அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசிக்க கேட்டோம். இதற்கு சற்று முந்தைய அதிகாரத்தில் பார்த்தோமே ஆனால் லூக்கா 17வது அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை பார்த்தோமே ஆனால் பரிசேயர் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும்? அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்றார். இயேசுவே ராஜாதி ராஜா. அவர்களுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்று அர்த்தம் புரியும்படிக்கு கூறியிருந்தார். இயேசு திடீரென்று தமது சீஷர்களிடையே தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு எழுதுகிறாது என்றார். ஏனென்று பார்த்தீர்களானால் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் முழுமையடையவில்லை. அவருடைய 2ஆம் வருகை என்று அனைவரும் காணும் வகையில் நிலைநாட்டப்படும் என்பதை பொருளாகும். இந்த அருமையான இந்த பூமியினை 4 பாகமாக நாம் தியானிக்கலாம். சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறது நம்மளுடைய கடமையாகும். அதனுடைய உதாரணத்தை என்ன கூறியிருக்கிறார், அதை பற்றிய பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, அதனால் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும் சில கேள்விகளையும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே கூறியபடி இயேசுவின் வருகை பற்றிய அவருடைய போதனை இந்த ஊமையிலிருந்து தொடர்ந்து இடம்பெறுகிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்ற இந்த சொற்றொடரானது நமக்கு ஆர்வத்தை தூண்டுவதாகவே இருக்கிறது. முதலாவதாக இந்த ஊமையினை நமக்கு நேரடியாக புரிந்து கொள்ளும் வகையில் கூறியிருக்கிறார். There are so many parables in the Bible as told indirectly. However, this is said directly to understand and follow. அது மட்டுமல்லாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்றது பார்த்தீர்களானால் அதில் ஒரு கட்டாயம் இருக்கிறது அல்லது அவசியமும் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதாக இருக்கிறது. மற்றும் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் என்றதும் ஒரு கட்டளைக்குரிய சொல்லாகவே இருக்கிறது. நாமும் சில கைட்லைன்ஸ் எல்லாம் எழுதும் பொழுது we always use always and never. ஸோ இயேசு நமக்கு கூறுகிறார், எப்பொழுதும் always we should pray, never give up. அது மட்டுமல்லாது சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், மனம் தளராமல்
என்று குறிப்பதாகவே இந்த சொற்றொடர்களை நமக்கு எழுதியிருக்கிறார்கள். இந்த 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 ஊமையினை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால் இதில் ஒரு உதாரணத்தை கூறியிருக்கிறார். லூக்கா 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை பார்த்தோமேயானால் அந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் அநீதி உள்ளவனாக இருந்திருக்கிறான். தேவனுக்கு பயப்படாமலும் மக்களை மதியாதவனாக இருந்திருக்கிறார். அதே பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்திருக்கிறார். இந்த விதவையானவள் ஒரு முதிர் வயதானவளாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே இளம் வயதிலேயே திருமணங்கள் நடந்தேறி இருக்கின்றன. 13-14 வயதிலேயே திருமணங்கள் நடந்தேறி இருக்கின்றன. எனவே இவள் ஒரு இளம் வயது பெண்மணியாக இருந்திருக்கலாம். அதை குறித்து இவர் சொல்லியிருக்கலாம். மற்றும் she might be a poor woman who she cannot pay the fees even for the lawyers. அவளுக்காக வாதாட யாரையுமே அவள் அழைக்க முடியவில்லை. அதனாலேயே அவளாகவே முன்வந்து அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடம் முறையிடுகிறார். இருந்தாலும் இவன் இந்த 4வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா இவன் வெகு நாள் வரைக்கும் மனம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று முன்வந்திருக்கிறான். இந்த ஊமையினால் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்று பார்த்தீர்களானால் 6ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனத்தில் முதல் பாகம் வரைக்கும் நமக்கு அந்த பாடத்தை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவ்வாறு பின்னும் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயத்தை சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று கூறுகிறார். இறுதியில் அந்த ஊழல் நிறைந்த நியாயாதிபதியானவன் அந்த முறையிட்டுக் கொண்டே இருந்த விதவைக்கு நியாயம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் அது நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வையில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமாகும். ஏனென்றால் இந்த இயேசு 2 ஒரு சொல்லாட்சி மிகுந்த கேள்விகளை கேட்கிறார். நீடிய பொறுமை உள்ளவர் நம் இயேசு தெரியுமா? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கேட்கிறார். வர்ணனையாளர் கென்ஹியூக்ஸ் என்பவர் இவ்வாறு கூறுகிறார். இந்த ஊமையினை பெரும்பாலும் தவறாகவே புரிந்து பல போதனைகள் நடந்தேறி வருகின்றன. எப்படி என்றால் இந்த விதவையானவர் போயிட்டு இந்த நியாயாதிபதியிடம் மன்றாடிய பட்சத்தில் அதே மாதிரி நாமும் கெஞ்சி கூத்தாடி ஆண்டவரிடம் கதறி ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று அநேகர் கூறுகின்றனர். அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியும் விடாமுயற்சியுள்ள விதவையும் என்ற ஊமை முரண்பாடுகளை காட்டும் ஊமையாகும். இந்த ஊமையின் மூலம் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவெனில், தேவன் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியைப் போல அல்ல. ஏனென்றால் அவர் நல்லவர், கிருபை உள்ளவர். நாமும் அந்த பெயரில்லாத விதவை போல அல்ல. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு தேவன் நன்மைகளை செய்து கொண்டேதான் வருகிறார். மற்றும் அந்த கேள்வியை பார்த்தீங்களானால் இந்த சேமர் ஸ்டான்ஸ் என்பவர் இந்த போதனைகளை ரீச்சிங் காட்ஸ் இயர் என்ற புத்தகத்தில் அருமையாக சில விஷயங்களை கூறியிருக்கிறார். நாம் ஜெபத்தில் தேவனிடம் கிட்டி சேரும்போது நாமே சில கேள்விகளை கேட்கிறவராக இருக்கிறோம். நாம் ஜெபிப்பது நம் ஜெபத்தின் தரத்தை குறித்து எண்ணுகிறோமா? அந்த நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற கவனத்திலேயே ஜெபிக்கிறோமா? அல்லது நாம் ஜெபம் அவருடைய பார்வையில் நாம் அந்நியராக செய்யப்படுகிறோம் அப்படி என்ற ஒரு சிந்தனையில் நாம் ஜெபிக்கிறோமா? இல்லை என்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய
விண்ணப்பங்களுக்கு விருப்பமற்றவராக இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு ஜெபிக்கிறோமா? அல்லது மாய்மாலம் என்ற மெல்லிய திரையினூடாக என்னை பார்க்க இயலாது என்று எண்ணி நமது பக்தி வைராக்கியத்தை இன்னும் அதிகரித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பார் என்று எண்ணிக்கொண்டே ஜெபிக்கிறோமா? இப்படி சொல்வதன் மூலம் ஒருபோதும் நாம் ஜெபிக்க கூடாது என்ற அர்த்தமா? இல்லை. நாம் எப்படி ஜெபித்தாலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளின் மேல் அக்கறை செலுத்துவது போல் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் பிள்ளைகளின் மேல் தமது பிள்ளைகளின் மேல் அக்கறை செலுத்துகிறவராகவே இருக்கிறார். தாம் தெரிந்து கொண்டவர்களின் ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எப்பொழுதும் பதிலளிக்கிறவராகவே இருக்கிறார் நாம் இயேசு கிறிஸ்து. எப்படி பதிலளிக்கிறார்? சில சமயங்களில் நம் ஜெபத்திற்கு அவர் இல்லை என்றும் கூறுவார். He will say no. ஏனென்றால் நம்முடைய சித்தமும் ஆண்டவருடைய சித்தமும் ஒன்றாக இல்லாத பட்சத்தில் அவர் நமக்கு இல்லை என்றும் கூறுவார். சில சமயங்களில் ஒரு வெயிட், the time has to come, வெயிட் என்றும் கூறுவார். அந்த சமயத்தில் நம்முடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் ஒன்றாக இருந்தாலும் அந்த சரியான நேரம் வரவாகி பொறுத்திருக்கவும் கூறுவார். சில சமயங்களில் வளர் என்றும் கூறுவார், க்ரோ. நாம் இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சியோ அறிவிலும் ஞானத்திலும் வெற்றி அடைவதற்குரிய முதிர்ச்சியோ அடைய இன்னும் நாம் சில முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறுவார். சில சமயங்களில் நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர் சரி போகலாம், எஸ் யூ கேன் கோ ஹேட் அப்படின்னு கூறுவார். நமது தேவன் இவ்வாறு இல்லை, பொறு, வள, சரி போகலாம் என்று ஏதாவது ஒரு பதிலை நமக்கு அளித்துக் கொண்டே தான் இருக்கிறார். எனவே அந்த பதிலுக்கேற்ற முயற்சியும் பதிலுக்கேற்ற ஒரு வாஞ்சையும் நம் மனதில் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். விடாமுயற்சியுடன் ஜெபம் பண்ணுவதில் ஊமையை கூறி கடைசியாக எதனை கூறி கடைசியாக அவர் முடிக்கிறார்? ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். தாம் வரும் வரை இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பது அவருடைய விசுவாசத்தின் ஆதாரம் மட்டுமல்ல, அவர்கள் விசுவாசத்தை எழுப்பி கட்டுவதற்கான வழிமுறையாகும். இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், பாவமற்றவராக வாழ்ந்தார், நமது பாவங்களை சுமந்து மரித்தார். அவருடைய ராஜ்யம் இப்போது வந்திருக்கிறது, ஆனால் அது முழுமை பெறவில்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு மீண்டும் வருவார். அவருடைய ராஜ்யத்தை பகிரங்கமாக ஸ்தாபிப்பார். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் விசுவாசத்தை காண்பவராக இருக்கிறார். ஒரு பழைய பாடல், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும்